ஜெபம் பண்ணுவோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, மறுபடியுமாய் கர்த்தாவே உம்முடைய வேதத்தை கற்றுக்கொள்ளக்கூடியாய் எங்களை கூட்டி சேர்த்த தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். என்ன நோக்கத்தோடு கர்த்தர் எங்களுக்கு இவைகளை கற்றுத் தருகிறீரோ அந்த நோக்கம் எங்களை வாழ்க்கையிலே நடைபெற வேண்டும் என்று சொல்லி எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளிலும் நாங்கள் கற்றுக்கொள்ள போகிற காரியங்களை கர்த்தர் எங்களுக்கு தெளிவாய் புரிந்து கொள்ளக்கூடிய அந்த ஒரே புரிந்து கொள்ளுதலின் ஆவியையும் உணர்வையும் கர்த்தர் தந்தவர்களே நாங்கள் சொல்லிக்கிறோம். பரிசுத்தாவியானவர் எங்களோடு கூட எங்களை வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். தொடர்ந்து இந்த பைபிள் ஸ்டடியில கலந்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். மத்தேயு எழுதின நற்செய்தியை நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். மத்தேயு என்ன நோக்கத்தோடு கூட இதை எழுதினார் என்பதை நாம் பார்த்தோம். அவருடைய முக்கியமாக இயேசு கிறிஸ்துவனுடைய போதனைகளை 5 கட்டங்களாக அவர் முக்கியப்படுத்தி அதை மையப்படுத்தி அதை அடிப்படையாக கொண்டு அவர் எழுதுகிறதை அதை ஒழுங்கும் கிரமமாய் ஒரு சிஸ்டமேட்டிக்கா அவர் எழுதுகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஏதோ இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை கதையை எழுதணும் அப்படின்றது மட்டும் அவருடைய நோக்கமாக இருக்கவில்லை. அவருடைய நோக்கம் அன்றைக்கு இருந்த யூத கிறிஸ்தவர்களுக்கு, அன்றைக்கு இருந்த திருச்சபைக்கு, சபைக்கு, சர்ச்சுக்கு எப்படியாவது இயேசு கிறிஸ்து வந்ததனுடைய நோக்கத்தையும் இந்த நற்செய்தி என்பது என்ன என்பதையும், அவங்களுக்கு அறிவிக்க வேண்டிய நற்செய்தி என்ன என்பதையும், இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த நற்செய்தி எப்படி அறிவிக்கப்படுகிறது என்பதையும் சொல்ல வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கம் அப்படின்றத பார்த்தோம். சோ இந்த 5 உபதேசங்களை கட்டங்களா 5 கட்டங்களாக அவர் பிரித்ததுல முதலாவது முக்கியமான அந்த பிளாக், டீச்சிங் பிளாக், சர்மன் ஆன் தி மவுண்ட். அதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த முந்தைய அதிகாரங்களிலே அந்த அதற்கான ஆயத்தத்தை, அதற்கான அடிப்படையான ஸ்டேஜை வந்து அவர் ப்ரிப்பேர் பண்றாரு அப்படின்றத நான் போன வாரம் உங்களுக்கு சொன்னேன். ஸோ இந்த நாளிலே அந்த தொடர்ச்சியை நம்ம பார்ப்போம். ஸோ நான் போன வாரம் சொன்னது மாதிரி இந்த மலை பிரசங்கத்தை நம்ம வந்து we should take it seriously அப்படின்றதுதான் மத்தேயுடைய இன்டென்ஷன். ஏன் அப்படின்னா அதனாலதான் அவர் இதை கொடுக்கிற இந்த நபர் அல்லது இயேசு கிறிஸ்து யார் என்பதை இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்காக தான் அவர் வந்து அந்த அதற்கு முந்தின அதிகாரங்கள்ல கிட்டத்தட்ட 5ஆம் அதிகாரம் வரைக்கும், 4ஆம் அதிகாரம் கடைசி வரைக்கும் அதற்காக ஒரு ப்ரிப்பரேஷன், ஹூ இஸ் திஸ் ஜீசஸ் அப்படின்றதுதான் அவர் போக்கஸ் பண்ணி காமிக்கிறார் அப்படின்றத நம்ம போன வாரம் பார்த்தோம். இன்னும் கொஞ்சம் ஆழமா ஒரு சில காரியங்கள் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மலை பிரசங்கத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா அதை நம்ம பார்க்கிறது நமக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து நம்ம இன்னும் தெளிவாய் புரிந்து கொள்வதற்கு அது வசதியாக இருக்கும். சோ மத்தேயு 1ஆம் அதிகாரத்துல நான் போன வாரம் சொன்னது மாதிரி அவரை வந்து இஸ்ரவேலர் எதிர்பார்த்து கொண்டிருந்த இம்மானுவேல், காட் வித் அஸ் அப்படின்னு சொல்லி அவர் அறிமுகப்படுத்துகிறார். அவருடைய பிறப்பில அதை அறிமுகப்படுத்துகிறார். அடுத்தது 2ஆம் அதிகாரத்துல ஞானிகள், சாஸ்திரிகள், கிழக்குல இருந்து அந்த சாஸ்திரிகளை அவரை ராஜாவாக வணங்குகிறார். ஜஸ்ட் ராஜாவா மட்டும் இல்ல. சோ இதுல அவர் என்ன காமிக்க விரும்புறாரு அப்படின்னா, திஸ் ஜீசஸ் இஸ் நாட் ஓன்லி கிங் ஃபார் த ஜூஸ். யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று அவங்க தேடி வர்றாங்க. ஆனா இவங்க யாரு? இவங்க யூதர்கள் கிடையாது, இவங்க கிழக்குல இருந்த ஞானிகள். சோ வாய்ஸ் மேன் ஃப்ரம் தி ஈஸ்ட். பட் அவங்க வந்து வணங்குறாங்க. பிள்ளையும் தாயையும் தொழுது கொண்டார், பிள்ளைய வந்து தொழுது கொண்டார்கள், அவருக்கு வந்து கிஃப்ட் கொடுத்தாங்க அப்படின்னு. சோ நான் ஏற்கனவே போன வாரம் சொன்னது மாதிரி சங்கீதங்களிலே எப்படி இஸ்ரவேல் மூலமாய் கடவுளுடைய மகிமை அனைத்து உலகத்துக்கும் வெளிப்படும், எல்லாரும் அந்த அவர்கிட்ட வருவாங்க, அவரை தேடி வருவாங்கன்றது இதுல நிறைவேறுதுன்றதுதான் அவர் காமிக்கிறாரு. ஒருவேளை அதுல அவர் வசனங்களை கோட் பண்ணல, ஆனா அதுதான் அவர் அங்க சொல்லுவார். இஸ் நாட் ஓன்லி த கிங் ஃபார் த ஜூஸ், இஸ் கிங் ஃபார் த ஹோல் வேர்ல்ட். அதனாலதான் ஏரோதுக்கு கூட புரிஞ்சுக்க முடியல. ஆனா அந்த சாஸ்திரிகள் வந்து
அவரை தொழுது கொள்ளுகிறார்கள். மூன்றாவது, அந்த 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல இருந்து உள்ள காரியத்துல, அதாவது எகிப்திலிருந்து 15ஆம் வசனத்துல, எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் அப்படின்ற ஓசியா தீர்க்கதரிசினால் சொல்லப்பட்ட அந்த வார்த்தை மூலமா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இவர் யார்? ஹி இஸ் த ட்ரூ இஸ்ரேல். இதுக்காக அவர் எகிப்துக்கு போக வச்சு ஆண்டவர் அவரை திரும்ப கொண்டு வராரு. பிகாஸ் என்னது, சோ இந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் அவங்க எப்படி பாக்குறாங்க அப்படின்னா, இது இவருடைய வாழ்க்கையில ப்ரெடிக்ட் பண்ணப்பட்ட ஒன்றாக பார்க்கல. ஆனா அந்த தீர்க்க தரிசனங்களுக்கு எல்லாம் ஒரு கம்ப்ளீஷன், ஒரு ஒரு ஃபுல்ஃபில்மெண்டா, அதான் திரும்ப திரும்ப மற்ற இந்த 2-3 அதிகாரத்திலையும் திரும்ப திரும்ப வசனங்களை, தீர்க்க தரிசனங்களை சொல்லி என்ன சொல்றாருன்னா, தீர்க்க தரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி. சோ அந்த நிறைவேறுதல் அப்படின்றது வந்து நம்ம யூஸ்வலா நினைக்கிற மாதிரி ஏதோ ப்ராஃபஸில இருக்கிற ப்ரெடிக்ஷன்ஸ் ஃபுல்ஃபில் ஆகுறது கிடையாது. அது என்ன அப்படின்னு சொன்னா, இட் இஸ் த கம்ப்ளீஷன் ஆஃப் த ஸ்கிரிப்சர்ஸ், கம்ப்ளீஷன் ஆஃப் த ப்ராஃபஸி. சோ தீர்க்க தரிசனங்கள் அல்லாவிட்டால் இஸ்ரவேலுடைய சரித்திரம் அல்லது இஸ்ரவேலுடைய கதை நிறைவேறுகிற, அது 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 என்ன செய்யறது, கம்ப்ளீட் ஆகுற, அது எண்ட் ஆகுற, அதை காமிக்கிறதுக்காக தான் அவங்க தீர்க்க தரிசனங்களையும் கோட் பண்றாரு. நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாது அப்படின்றத பார்த்தோம். சோ இஸ் த ட்ரூ இஸ்ரேல், உண்மையான இஸ்ரேல் அவங்க தான். ஏன் அவரு தான், இல்லாவிட்டால் ஃபெய்த்ஃபுல் இஸ்ரேல் அப்படின்னு கூட சொல்லலாம். இஸ்ரேல் வந்து என்ன ஆயிடுச்சு, அன்ஃபெய்த்ஃபுல்லா போயிடுச்சு. சோ இப்போ அவரு அதை ஃபுல்ஃபில் பண்றதுக்காக வந்திருக்கிறாரு அப்படின்றத பாக்குறோம். சோ நீங்க வசனங்களை கூட இதுக்கு நேராக நீங்க நோட் பண்ணி வச்சுக்கலாம். இமானுவேல் அப்படின்றது வந்து அது 1:22 வருது. சோ அதுக்கு முன்னாடியே இருக்குது. நீங்க சரியா நோட் பண்றதா இருந்தா, ஃபர்ஸ்ட்ல வந்து ஜெஷுவா அல்லது யெஷுவா, அது வந்து 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல இருக்குது. ஹீஸ் ஜாஷுவா, அனதர் ஜாஷுவா. எப்படி யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சித்து அவங்களுக்கு தேசத்தை பங்கிட்டு கொடுத்தானோ அதே மாதிரி ஹீஸ் த நியூ ஜாஷுவா, ஹீஸ் த இமானுவல். கடவுள் அவங்க கூட இருந்திருக்கிறாரு. ஏசாயா அந்த தீர்க்க தரிசனத்தை ஆகாஷ் ராஜா குழம்பி போயிருந்த நேரத்துலதான் ஆண்டவர் வந்து அந்த தீர்க்க தரிசனம் சொல்றாரு. ஆனா ரியலா ஆண்டவர் அவங்களுக்கு கூட இருக்கிறத அவங்க ஃபீல் பண்ணாங்களா அப்படின்றத விட, ஆண்டவர் அவங்க கூட ரியலா இருந்தாரா அப்படின்னா நிறைய நேரம் கொஸ்டின் தான். பட் இப்போ இவர் நம்ம கூடவே இருக்கிற தேவன். மூணாவது, அவர் கிங் ஆஃப் த ஹோல் வேர்ல்ட். நாலாவது, அவர் உண்மையான அல்லது உண்மையுள்ள இஸ்ரேல் அப்படின்னு சொல்லலாம். அததான் நம்ம வந்து எங்க பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல, 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல அவர் வந்து அவரை தொழுது கொண்டார்கள். யாரு? கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் அப்படின்றத பாக்குறோம். சோ he introduces, இந்த மலை பிரசங்கத்தை கொடுக்கிற யாரு? இஸ் த நியூ ஜாஷுவா, ஹீஸ் த இமானுவேல், ஹீஸ் காட் ஹிம்செல்ஃப். அவர் யாரு? இஸ் த கிங் ஆஃப் த ஹோல் வேர்ல்ட். சோ நீங்க ரொம்ப ரொம்ப சீரியஸா எடுக்கணும். ஏதோ யாரோ ஒருத்தர் ஏதோ உளறிட்டு இருக்காரு அப்படின்ற மீனிங் கிடையாது. சோ அதனாலதான் மலை பிரசங்கம் வந்து ஆதி கிறிஸ்தவர்களால் ரொம்ப சீரியஸா எடுக்கப்பட்ட ஒண்ணு. அதை நம்ம பிறகு பார்க்கலாம். அதுக்காக தான் அவர் எழுதுறாரு மத்திய இது. அது மட்டும் இல்ல, உண்மையற்று போன இஸ்ரவேலுக்கு பதிலா இவர் உண்மையுள்ள உத்தமமான இஸ்ரவேலாக அவர் தன்னை வெளிப்படுத்தி வந்தார். அப்படிதான் பற்றி போக்கஸ் பண்றாரு. அடுத்தது நசரேயன். அதுதான் நம்ம போன வாரம் சொல்லி முடிச்சோம். அவரை வந்து ஆண்டவர் நாசரேத் அப்படின்ற ஊர் வந்து ஒரு சாதாரணமான ஒரு ஊரு. ஆனாலும் அசாதாரணமான ஊரு. அது வந்து கலிலேயாவுக்கு பக்கத்துல இருக்கிறது. அங்க நிறைய புற இனத்தாரும் நிறைய இருக்கக்கூடிய ஒரு இடம். எருசலேம் மாதிரி அப்படி யூதர்களால பியூர் ஜூஸால நிரம்பின இடம் கிடையாது. ஆனா அங்கேயும் அங்கே இருந்து அவர் வர்றதாக, அதனாலதான் அவருக்கு நசரேயன் அப்படின்ற பேரு வந்ததாக அதுவும் தீர்க்கதரிசினால் சொல்லப்பட்டது அப்படின்றத அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. சோ 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல இந்த 2 அதிகாரங்கள்லயும் அவரை வந்து மத்தேயு வந்து எம்பசைசஸ், அவரை குறித்து அவரை இப்படி பிரசன்ட் பண்றாரு. சரி, இனி இது வரைக்கும் நம்ம போன வாரம் பார்த்தோம்.
அடுத்த 3ஆம் அதிகாரத்துக்கு போகும் பொழுது திரும்பவும் அங்க வந்து யாரை இன்ட்ரோடியூஸ் பண்றாரு அப்படின்னு சொன்னா யோவான் ஸ்நானகனை வந்து அவர் அங்க இன்ட்ரோடியூஸ் பண்றதை பார்க்கிறோம். ஸோ யோவான் ஸ்நானகன் இன்ட்ரோடியூஸ் பண்றதை பார்க்கிறோம். நல்லா கவனிங்க, அந்த யோவான் ஸ்நானகத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணும் பொழுது அவர் எப்படி சொல்றாரு அப்படின்னு சொன்னா, யோவான் ஸ்நானகன் ஜான் த பேப்டிஸ்ட் ஒரு செய்தியை பிரசங்கிக்கிறவனா வந்தா, என்ன செய்தி அப்படின்னு சொன்னா, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. ரிப்பென்ட் ஃபார் த கிங்டம் ஆஃப் ஹெவன் இஸ் நியர். சோ நம்ம நினைக்கிற மாதிரி பரலோக ராஜ்யம் அப்படின்றது அது என்ன கிடையாது அப்படின்னா, ஏதோ பரலோகத்துல இருக்கிற ஒரு ராஜ்யம் கிடையாது. அதுக்கா மீனிங் த ஹெவன், த கிங்டம் ஃப்ரம் ஹெவன். சோ பரலோகத்திலிருந்து வருகிற ராஜ்யம், அதுதான் அங்க அவர் சொல்றாரு. சோ அது ரொம்ப பக்கத்துல வந்துருச்சு, அப்படின்றதுதான் யோவான் ஸ்நானகனுடைய செய்தி. சரி, சோ அடுத்தது யோவான் ஸ்நானகன் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஜஸ்ட் அந்த இயேசு கிறிஸ்துவ பத்தி அவர் என்ன சொல்றாருன்றத மட்டும் நான் இதுல போக்கஸ் பண்ணி காமிக்க விரும்புறேன். சோ 11ஆம் வசனத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, யோவான் ஸ்நானகனுடைய செய்தியில அது வருது. என்ன வருது அப்படின்னு சொன்னா, எனக்கு பின் வருகிறவர் அவர் வந்து உங்களை என்ன பண்ணுவாரு, பரிசுத்தாவினாலும் அக்னினாலும் ஞானஸ்தானம் கொடுப்பார். நிறைய விளக்கங்கள்லாம் சொல்றாங்க. பட் வந்து அகைன் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இது எல்லாமே வந்து தீர்க்க தரிசனங்களை அவர் வந்து அவருடைய மனதுல வைத்துதான் சொல்றாரு. இதை நீங்க பாத்தீங்க அப்படின்னா, ஏசாயா 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல பார்த்தோம் அப்படின்னா, the Lord will wash away the filth of the women of Zion. He will cleanse the bloodstains from Jerusalem by a spirit of judgment and the spirit of fire. So ஏதோ நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, இந்த இன்னைக்கு பொதுவா நிறைய கிறிஸ்தவ வட்டாரங்கள்ல அவர் ஒரு அக்னினால ஞானஸ்தானம் கொடுப்பார் அப்படின்னு சொல்லி இருக்கிறத வச்சுட்டு நிறைய காரியங்கள் போதிக்கப்படுகிறது. ஸோ அது ஒரு தனி அபிஷேகம், அது ஒரு ஸ்பெஷல் அனாயிண்டிங் அப்படி எல்லாம் வந்து சொல்லப்படுகிறது. அது தனியா காத்திருந்து பெற்றுக்கொள்ளணும் அப்படிலாம் சொல்லப்படுகிறது. பட் ஆக்சுவலா வாட் டஸ் இட் மீன்? அந்த பகுதியில இருந்து அது கிளியரா தெரிய வருது. அது என்னது, அவர் கொடுக்கிறது என்னது? இந்த ஏசாயால சொல்லப்பட்டதான். யாரு அதை செய்வார் அப்படின்னு போட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, எருசலேமை என்ன பண்ணுவாரா, சுத்திகரிப்பார் அப்படின்னு சொல்லி இருக்குது. சியோன் குமாரத்திகளின் அழுக்கை கழுவி நியாயத்தின் ஆவினாலும் சுட்டரிப்பின் ஆவினாலும் என்ன பண்ணுவாரு, அவர் சரி பண்ணுவாரு. இப்படி சரி பண்ணும்போது என்ன இருக்கும், எப்படி எவ்வளவு மகிமையா இருக்கும் அப்படின்றத சொல்லி இருக்குது. சோ அந்த 4ஆம் அதிகாரத்தை இங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சோ இங்க வந்து யாரா காமிக்கிறார் அப்படின்னு சொன்னா, அந்த கர்த்தராக எப்படி எருசலேமை சீர்படுத்துவேன், சிறப்படுத்துவேன் அப்படின்னு சொல்ற, சுத்திகரிப்பேன்னு சொல்ற அந்த கர்த்தராக அவர் என்ன பண்றாரு, காமிக்கிறார். சோ யோவான் இன்ட்ரோடியூஸ் பண்றதுல அவர் உங்களுக்கு ஞானஸ்தானம், பரிசுத்தாவினால் ஞானஸ்தானம் கொடுப்பார் அப்படின்றதுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, ஹீஸ் த ஒன். அதனால அதுக்கு பிறகும் அது சொல்லி இருக்குது, என்னது, அவர் கோதுமையே களஞ்சியத்திலே சேர்ப்பார், பதரையோ என்ன பண்ணுவாரு, அவியாத அக்னினாலே என்ன செய்வாரு, சுட்டரிப்பார். சோ ஒருவேளை இதெல்லாம் டீப்பா நம்ம பார்த்துட்டே போனோம்னா டைம் ஆயிட்டே இருக்கும். இதுக்குள்ள விளக்கங்கள்லாம் இதற்கு நிறைய சொல்லுவாங்க. பட் இதுக்கு பெரிய விளக்கம் ஒன்றும் கிடையாது. அவர் தான் நியாயம் செய்கிறவர். எப்படி கோதுமைய பதரை அவியாத அக்னியால சுட்டரிப்பார் அப்படின்னா அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு காமனா யூஸ் பண்ற ஒரு என்னது, பிராக்டிக்கலா அவங்க பார்க்கக்கூடிய, அன்றாடம் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், கோதுமையை என்ன பண்றது, பதரையும் பிரிக்கிறது. பதரையை என்ன பண்ணுவாங்க, எரிப்பாங்க, கோதுமையை களஞ்சியத்துல சேர்ப்பாங்க. சோ இதே மாதிரி இந்த வேலையை மனிதர்களுக்குள் செய்யக்கூடியவர் யார் அப்படின்னு சொன்னா, இந்த இயேசு கிறிஸ்து. சோ அவர் வந்து இஸ் பிரசன்டட் as a judge. ஜட்ஜாகவும் அவரை வந்து என்னது, ஒரு சுத்திகரிக்கிறவராகவும், ஒன் டு சாங்டிஃபை பண்ற ஒருத்தராகவும் என்ன செய்ய பிரசன்ட் பண்ணப்படுகிறது யோவான் ஸ்நானகன் மூலமா. சரி, சோ அடுத்தது என்ன அப்படின்னா, 7வது காரியம் 16வது வசனத்துக்கு வரும் பொழுது அங்க என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னா, இயேசு ஞானஸ்நானம் பெறுகிற அந்த காட்சி அங்க சொல்லப்படுகிறது. அந்த காட்சியில ஸ்பிரிட் ஆஃப் காட் அவர் மேல வந்து இறங்குறாரு. சோ வந்து இது அகைன் ஒன் ஹூ இஸ் அனாயிண்டட். அதுதான் திரும்ப திரும்ப சொல்லப்படுகிற ஒரு விஷயம். அனாயிண்டட், அவங்க எதிர்பார்த்து கொண்டிருந்த யாரு, அந்த அனாயிண்டட் கிங், அபிஷேகம் பண்ணப்பட்ட, தாவீதின் இடத்துல அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த கிங் யாரு அப்படின்ற அந்த கேள்விக்கு இங்கதான் பதில் சொல்றாரு. ஏன்னா ஏசாயா 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், 42ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், இங்க வாட்சி பார்த்துக்கோங்க. இங்க எல்லாம் வந்து என்ன சொல்லப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னா, கர்த்தருடைய ஆவி அவர் மேல் தங்கி இருப்பார். சோ மத்தேயு சொல்றாரு, இவருதான் அவரு,
அந்த கர்த்தருடைய ஆவி இறங்குறவர் இவருதான். அதுக்காக தான் அந்த அந்த பேப்டிசம் சீன்ல வந்து வானம் திறக்கப்பட்டு ஆண்டவர் வந்து சாரி ஆவியானவர் வந்து புறா வடிவில் அவர் மேல வந்து இறங்குகிறதாக அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்ல, அங்க இவர் என்னுடைய குமாரன் அப்படின்ற அந்த டிக்ளரேஷனையும் இதை அங்க சொல்றத நம்ம பாக்குறோம். சோ கிட்டத்தட்ட இந்த 3 அதிகாரங்களுக்குள்ளாக இயேசு கிறிஸ்துவ அவர் எப்படி பல கோணங்கள்ல பிரசன்ட் பண்றாரு அப்படின்றத பாருங்க. சோ ஹி prepares a very clear ground for the sermon on the mount. சோ 3 அதிகாரங்களுக்குள்ளாக அவரை வந்து இவர் சாதாரணமானவர் கிடையாது. இவருடைய வார்த்தைகள் பயங்கரமானவைகள், அது பயங்கரமான இம்பாக்ட உண்டு பண்ணுச்சு. சோ அதுக்கு யார் அப்படின்றதுதான் பத்தி இங்க இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. இனி 4 அதிகாரத்துக்கு நம்ம போகும் பொழுது இதை அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். 4 அதிகாரத்துக்கு போகும்போது அங்கேயும் அவர் அதான் கொண்டு வர்றாரு. ஒருவேளை இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில நடந்த ஈவென்ட்ஸ் தான் இது. ஆனாலும் அவர் பிரசன்ட் பண்றது, அவர் இன்ட்ரோடியூஸ் பண்றதா, அவர் அதை பிரசன்ட் பண்றதா தான் நம்ம இங்க பாக்குறோம். இப்ப இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, ஆவியானவராலே அவர் வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்படுகிறார். சோ அகைன் டெசர்ட்டுக்கு அவர் எதுக்காக போடுறாரு? கொண்டு போனது மட்டும் இல்ல, அது வந்து 40 ராத்திரி 40 பகல். இது வந்து யூதர்கள் சொல்லக்கூடிய வழக்கம் 40 days and 40 nights. சோ இங்க அவர் யாரா காமிக்கிறார் அப்படின்னு சொன்னா, as the new Moses, அந்த உடன்படிக்கையை திரும்ப ஏற்படுத்தக்கூடிய புதிய மோசையாக அவர் என்ன பண்றாரு? அறிமுகப்படுத்துறாரு. நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, யாத்ராகமம் 34 அதிகாரம் 28ஆம் வசனத்துல பார்த்தோம்னா, மோசை வந்து எத்தனை நாள்? 40 ராத்திரியும் பகலும் எங்க இருந்ததா சொல்லப்பட்டிருக்கும்? அந்த மலையிலே ஆண்டவரோடு கூட, தேவனோடு கூட. எதுக்காக? அந்த கட்டளைகளை பெற்றுக் கொள்றதுக்காக. So he is the new Moses அப்படின்றத அங்க அவர் எடுத்து காமிக்கிறாரு. அடுத்தது அவருடைய சோதனை கூட அகைன் எதை காமிக்குது அப்படின்னு சொன்னா, 3 சோதனைகளும் நம்ம நிறைய நேரம் என்ன நினைப்போம் அப்படின்னா, ஏதோ ரேண்டமா வந்துச்சு. ரேண்டமா கிடையாது. அது 3மே எதை மீன் பண்ணுது அப்படின்னு சொன்னா, ஏன்னா அவரை வனாந்திரத்துக்கு கொண்டு போறாரு. வனாந்திரத்துக்கு கொண்டு போய் அங்கே அவருக்கு என்ன உண்டாகுது? பசி உண்டாகுது. சோ அகைன் திரும்பவும் இங்க யாருக்கிட்டே போக்கஸ் வருது அப்படின்னா, as a faithful Israel. ஏன் அப்படின்னா, இந்த சாத்தான் கொண்டு வர சோதனை, அதுக்கு ஆண்டவர் சொல்ற பதில் எல்லாமே எதை அடிப்படையாக வச்சு சொல்றாரு அப்படின்னு சொன்னா, எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் அதை மேற்கொள்ள தவறினார்கள். அவங்களுக்கு பசி வந்தோன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? முறுமுறுப்பாங்க. ஆனா ஆண்டவர் என்ன சொல்லுவாரு? என்னது, எங்களுக்கு என்ன கிடைக்கும் இல்லையா? நமக்கு தெரியும், இஸ்ரவேலுடைய சரித்திரத்தை நம்ம நன்றாக அறிந்திருக்கிறோம். எங்களுக்கு என்ன கிடைக்கும் இங்க வனாந்திரத்துல? எங்களுக்கு என்ன கிடைக்குது வனாந்திரத்துல? என்ன? சோ அந்த சேம் தான், அதே வழியா ஆண்டவர் போறாரு. ஆனா இப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு பாருங்க. பிசாசு வந்து, சரி நீ இது கல்ல அப்பமாக்கி சாப்பிடு அப்படின்னு சொல்றான். சொன்ன உடனே ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்களுக்கு எதை சொன்னாரோ அதே தான் அவர் சொல்றாரு. அதுதான் என்னது? உபாகமம் 8ஆம் அதிகாரம். ஃபெய்த்ஃபுல் இஸ்ரேல்ன்றதுதான் 3 சோதனைகளுமே அங்க வரும். முதல்ல பார்த்தோம் அப்படின்னா, கல்லுகளை அப்பமாக்கி சாப்பிடுவோம்னு சொல்லும் போது, உபாகமம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல ஆண்டவர் வந்து சொல்லுவாரு, நான் ஏன் உன்னை இந்த வனாந்திரத்தின் வழியா நடத்தி கொண்டு வந்தேன்? இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து சொல்லுவாரு, எதுக்காக நான் உன்னை இந்த வனாந்திரத்தை நடத்தி கொண்டு வந்தேன்? எதுக்காக அப்படின்னு சொன்னா, நீ எதை புரிஞ்சுக்கிடணும்? மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் பிழைப்பான் என்பதை நான் அவனை கற்றுக்கொள்றதுக்காக தான் நான் அவனை நடத்தி கொண்டு வந்தேன் அப்படின்னு அதே வார்த்தையை தான் சொல்றாரு. அதே கோட்டை தான் எடுத்து கோட் பண்றாரு. எதுக்காக அப்படின்னு சொன்னா, தேவன் மேலே சார்ந்து வாழும்படியாக, தேவனுடைய கட்டளைகளுக்கும் அவருடைய டீச்சிங்ஸ்க்கும் உட்பட்டு வாழும்படியாக தான் என்னுடைய நோக்கம். இஸ்ரேல் ஜனங்களை போல என்னது முறுமுறுக்கிறதுக்கு கிடையாது அப்படின்றது. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அடுத்த சோதனை அவன் என்ன கொடுக்குறான் அப்படின்னா, 91ஆம் சங்கீதத்தை அவன் கொண்டு வரான். அவர் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார், அவர்கள் தங்களுடைய பாதங்களை. ஏன்னா இதை வந்து பொதுவா நான் இதை பத்தின விளக்கங்களை பிறகு சொல்றேன். ஏன்னா நம்ம அப்படி ரொம்ப போகும் பொழுது நிறைய டைம் போயிட்டே இருக்குது. அதனால பொதுவா அந்த மெஸ்ஸியானிக் சாங்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்க கொஞ்சம் வச்சிருந்தாங்க. யார் அப்படின்னா, யூதர்கள். அதாவது மெஸ்ஸியா வரும் பொழுது அவரை எப்படி கடவுள் பாதுகாப்பாரு அப்படின்ற மாதிரிலாம், அல்லது அவர் எப்படி என்ன செய்வாரு, பாதுகாப்பா இருப்பாரு அப்படின்றதெல்லாம் சொல்லக்கூடிய அப்படி ஒரு சங்கீதம் தான் என்ன அப்படின்னு சொன்னா இந்த 91வது சங்கீதம். அதனாலதான் இந்த 91ஆம் சங்கீதத்தை சொல்றான். சொன்ன உடனே ஆண்டவர் திரும்பவும் எங்க கொண்டு போறாரு அப்படின்னு சொன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் சொன்ன காரியத்தை தான் சொல்றாரு. இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்றாங்க?
ஆண்டவரை வந்து ஆண்டவரை வந்து பலமுறை சோதிக்கிறாங்க. அதுல ஒரு முக்கியமான அக்கேஷன் தான் என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க உபாகமம் யூட்ரானமி 6:16 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல வாசிச்சு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அங்க எந்த சந்தர்ப்பத்தை ஆண்டவர் சொல்லுவார் அப்படின்னு சொன்னா, உபாகமம் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், மாறாவிலே அல்லது மாசான்னு அங்க போட்டிருக்கோம். மாசாவில வந்து அவங்க ஆண்டவரை எப்படி சோதித்தாங்க அப்படின்றது சொல்லியிருக்கோம். எப்படி சோதிச்சாங்க அவங்க? நமக்கு நல்லா தெரியும். அங்க தண்ணி கிடைக்கல அவங்களுக்கு உடனே அவங்க என்ன பண்றாங்க? முறுமுறுக்கிறாங்க. அப்பதான் ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீங்க வந்து என்ன எதுக்கு டெஸ்ட் பண்றீங்க திரும்ப திரும்ப அப்படின்னு. அப்படிதான் என்னது இந்த டெஸ்டிங்? அவங்க அவங்க வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் கடவுளுடைய வல்லமைய செங்கடல பிளந்ததை பார்த்தாங்க. எல்லாத்தையும் பார்த்தும் அவங்களால ஆண்டவர் மேல என்ன செய்ய முடியல, முழுமையான நம்பிக்கை வைக்க முடியல. ஆனா இந்த உண்மையான இஸ்ரவேலர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, உண்மையான இஸ்ரவேலராகி இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, அவர் எல்லா அந்த சோதனைகளுக்கும் கடவுளை முறுமுறுக்கல, அவரு அந்த டெம்டேஷனுக்கு இடம் கொடுக்கல. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நான் தேவனை பரீட்சை பார்க்க மாட்டேன் அப்படின்றத அவர் சொல்றாரு. அடுத்த சோதனை தான் கிளைமேக்ஸான சோதனை. இஸ்ரேல் ஜனங்கள் திரும்ப திரும்ப விழுந்து போன சோதனை என்னது? அவன் வந்து எல்லாத்தையும் காமிச்சு, நீ என்னை தாழ விழுந்து பணிந்து கொள், நான் உனக்கு இதெல்லாம் தருவேன்னு சொன்ன உடனே அவர் திரும்பவும் சொல்றாரு, உன் தேவனாய கர்த்தருக்கு பணிந்து அவர் ஒருவருக்கே நீ என்ன செய், ஆராதனை செய்வாயாக அப்படின்றத அங்க சொல்றாரு. அதுவும் அகைன் உபாகம். நான் எதுக்காக இந்த உபாகமம் அப்படின்றத உங்களுக்கு எடுத்து காமிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னா, கிட்டத்தட்ட இந்த 3 விஷயங்களுமே 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், உபாகமம் 6வது அதிகாரம் 13ஆம் வசனம், இந்த 3 சோதனைகளுக்குமே இயேசு கிறிஸ்து எடுத்து கையாளுகிற வசனங்களை பாத்தீங்க அப்படின்னு சொன்னா என்னவா இருக்கும் அப்படின்னா, உபாகமத்துல இருந்துதான் அவர் என்ன பண்றாரு, எடுத்து அவர் என்ன செய்யறாரு, சொல்றாரு. ஏன் அப்படின்னு கேட்டா, அதான் அங்க உள்ள அந்த வசனத்தை தான் அவர் என்ன பண்றாரு, உன் தேவனாய கர்த்தருக்கு மட்டுமே நீ ஆராதனை செய், நீ வேற யாரையும் பின்பற்ற கூடாது அப்படின்றத சொல்றாரு. ஏன் அப்படின்னா, இந்த இதுதான் உபாகமம் என்பது நமக்கு, நான் ஏற்கனவே ரோமன் ஸ்டடி சொல்லும் போது சொல்லியிருக்கிறேன், அவங்களுக்கு மோசை திரும்ப ஒருக்கா இஸ்ரேல் ஜனங்கள் இவங்களுடைய ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்றத தெளிவா அவங்களுக்கு திரும்ப சொன்ன ஒன்றுதான் இந்த உபாகம புஸ்தகம். உங்க ஃபியூச்சர் எப்படி இருக்கும், நீங்க எப்படி இருந்தீங்க, இனிமே எப்படி இருக்க போறீங்கன்றதெல்லாம் சொன்ன புஸ்தகம் தான் ஒன்று இந்த உபாகமம். அந்த புஸ்தகத்துல இருந்தே தான் இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, இந்த 3 சோதனைகளுக்கும் அவர் என்ன பண்றாரு, பதில் சொல்லுகிறார். இந்த 3 சோதனைகளுக்கும் அவர் பதில் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அதன் மூலமா மத்த என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு சொன்னா, he has been the faithful Israel. இவர் யாரா இருந்திருக்காரு, உண்மையுள்ள இஸ்ரவேலாக அவர் இருந்திருக்கிறார். சோ அவங்க அன்ஃபெய்த்ஃபுல்லா போயிட்டாங்க, ஆனா இவரு ஃபெய்த்ஃபுல் இஸ்ரவேலா இருந்திருக்கிறாரு. அடுத்தது அப்படியே சோதனைகள் முடியும் பொழுது அங்க வந்து பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான் அப்படின்றத அங்க சொல்லி இருக்குது. பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான் அப்படின்றது மட்டும் இல்ல, தூதர்கள் அவருக்கு வந்து பணிவிடை செய்தார்கள் அப்படின்றதையும் போட்டிருக்கு. சோ தூதர்கள், பணிவிடை ஆவிகள், பணிவிடைக்காரர்கள் அப்படின்றது வந்து நிறைய இடத்துல நம்ம சொல்லப்பட்டிருக்கோம். ஏன்னா இது எல்லாத்தையும் ஒவ்வொன்றா நம்ம போனோம் அப்படின்னு ஃபுல்லா ஸ்கிரிப்சர்ஸ். அதான் நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். ஒருவேளை இதை நீங்க தனியா ஸ்டடி பண்ணீங்கன்னா உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அது ரொம்ப எக்ஸைட்மெண்டாகவும் இருக்கும். எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல பார்த்தோம் அப்படின்னா, எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல இந்த ஏன் தேவதூதர்கள் அவருக்கு பணிவிடை செய்தார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னா, சங்கீதம் 103ஆம் சங்கீதம் 20வது வசனம், சோதனை முடிஞ்ச உடனே யார் அவருக்கு ஊழியம் செய்யறா, தேவதூதர்கள் வந்து அவருக்கு ஊழியம் செய்கிறார்கள் அப்படின்றத சொல்லி இருக்குது. தூதர்கள் வந்து அவருக்கு ஊழியம் செய்யறாங்க அப்படின்றத. அதையும் அவரு எதற்காக சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய தூதர்களே அவரை என்ன செய்யுங்க, ஸ்தோத்திரியுங்கள். சோ அவருடைய வசனத்தின்படி அவருக்கு கீழ்ப்படுகிறார், அவருக்கு ஊழியம் செய்கிறார். அதுதான் நான் எபிரேயர் ஏன் சொன்னேன் அப்படின்னா, எபிரேயர் தான் இந்த விளக்கத்தை இந்த சங்கீதத்துக்கு வசனத்துக்கு இந்த சங்கீதத்துல இருக்கிற இந்த வசனத்துக்கு அந்த விளக்கத்தை அவரு கொடுக்கிறாரு. சோ 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல. சோ தூதர்கள் பணிவிடை செய்கிறதா. சோ ஹி இஸ் த சொல்ல போனா யாரு தூதர்களை எதுக்காக ஆண்டவர் உண்டு பண்ணாரு, நல்லா நம்ம அதை புரிஞ்சுக்கணும். மனிதர்களுக்கு ஊழியம் செய்யும்படியாக, மனிதர்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும்படியாக தான் அவர் பாதங்களில் இடாதபடிக்கு கைகள் ஏந்தி கொண்டு போவார்கள். ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய தூதர்கள் இருக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம வேதத்துல வாசிப்போம். அதை நம்ம
அண்டர்ஸ்டமான பிறகு நம்ம வேற தூதர்களை பத்தி படிக்கும்போது நம்ம பார்க்கலாம். பட் ஒரு உண்மையான ஹியூமன், ஒரு ட்ரூ ஹியூமன், உலகத்தின் மேல எல்லாத்துக்கும் மேலாக ஆளுகை செய்யக்கூடிய ஒரு மனிதனுக்கு, தேவ சாயலா இருக்கிற மனிதனுக்கு ஊழியம் செய்யறதுக்காக தான் ஆண்டவர் என்ன பண்றாரு, தூதர்களை ஏற்படுத்துறாரு. நவ் ஜீசஸ் இஸ் த ட்ரூ ஹியூமன். அதோட அந்த சோதனைகளுடைய அது முடியுது. அடுத்தது அடுத்தது நேரே அவருடைய ஊழியத்தை ஆரம்பிக்கிறார். சோ அவருடைய ஊழியத்துக்கு போறாரு. அவர் நேரே முதலாவது உள்ள நீங்க மத்த சுவிசேஷங்கள்ல பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்ய ஆரம்பிச்சது ஒவ்வொரு இடமா போட்டிருக்கோம். யோவான் வந்து கானாவூர் கல்யாண வீட்டை செஞ்ச அற்புதத்தை சொல்லுவாரு. அப்புறம் அதுக்கு முன்னாடி அவர் சீஷர்களை சூஸ் பண்ணதை சொல்லுவாரு. சோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொல்லுவாங்க. ஆனா மத்த இங்க எதை சொல்றாரு அப்படின்னு சொன்னா, யோவான் சிறை இதுல போடப்பட்டான்னு அறிஞ்சு அவர் நேரம் எங்க போறதை கொண்டு வர்றாரு அப்படின்னா கலிலேக்கு, திரும்பவும் கலிலேக்கு போயிட்டு அங்கிருந்து நாசரேத்தை விட்டுட்டு 13 வருஷத்துல 4 அதிகாரம் 13 வருஷத்துல கப்பர்நகும், அது எங்க இருக்குது, செபுலோன் நப்தலி பகுதிக்கு இருக்குது, அங்க போறத போக்கஸ் பண்றாரு. ஏன்னா திரும்பவும் என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னா, ஏசாயா தீர்க்க தரிசனம் நிறைவேறிட்டு இருக்குது, உங்க கண்களுக்கு முன்னாடி தீர்க்க தரிசனம் நிறைவேறுது. என்ன தீர்க்க தரிசனம்? ஏசாயா 9வது அதிகாரம் 1-2 வசனங்கள். யார் அது? இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு பெரிய வெளிச்சத்தை கொண்டு வருகிற என்னது, கிரேட் லைட்ஸ். சோ அந்த கிரேட் லைட் ஒண்ணு வரணும்னு அவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க, நம்ம தான் அந்த கிரேட் லைட், நம்மள ஆண்டு ஒரு கிரேட் லைட்டா வைப்பாரு அப்படின்னு. ஆனா அந்த கிரேட் லைட் என்னது? இயேசு கிறிஸ்து அப்படின்றத அவர் காமிக்கிறார். நமக்கு இதெல்லாம் தெரிஞ்ச வசனங்கள் தான். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 1-2. இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். சோ ஹி இஸ் தி கிரேட் லைட், இந்த உண்மையான பெரிய வெளிச்சம். சோ அவருடைய செய்தி என்ன? அவருடைய ஊழியம் ஓகே, ஊழியம் ஒரு பக்கம் செய்யறாரு. அவருடைய செய்தி என்ன? திரும்பவும் யோவான் ஸ்நானனுடைய செய்தி தான், அதே செய்தி தான். அங்க நீங்க 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல பார்த்ததும் அதுதான். 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல இயேசு கிறிஸ்து செய்தியும் அதுதான். ரிப்பென்ட் ஃபார் தி கிங்டம் ஆஃப் ஹெவன் இஸ் நியர். மனம் திரும்புகள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. சோ பரலோகத்துக்கு போற வழி இல்ல, பரலோகம் பூமியில இறங்குகிற அந்த தட் இஸ் ஹேப்பனிங். அது சொல்ல போனா நியர் அப்படின்றது இஸ் கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல பாத்தீங்கன்னா இஸ் அட் ஹேண்ட் போட்டிருக்கோம், பக்கத்துல இருக்குது. அதாவது அட் ஹேண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? ரொம்ப பக்கத்துல இருக்குது, கைக்கு பக்கத்துல இருக்குது அப்படின்றது அதனுடைய அர்த்தம். கைகளுக்கு அருகாமையில வந்துருச்சு. சோ இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் வந்ததுனால, அல்லது மத்திய அவர் எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்றாருன்னா, இவர் வந்ததுனால இவ்வளவு காலமும் எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த ராஜ்யம், அந்த கிங்டம் வருது. சோ திரும்ப திரும்ப இங்க சொல்லப்படுற காரியம் என்ன அப்படின்னா, செய்தி என்னது? கிங்டம் இஸ் நியர். நல்லா கவனிச்சுக்கோங்க. நம்ம மறந்துடுறோம் நிறைய நேரம். ஹெவனை மட்டும் தான் நம்ம பாக்குறோம், பட் ஹெவன் கிடையாது, கிங்டம் ஆஃப் ஹெவன். நம்ம நிறைய நேரம் ஹெவனை மட்டும் தான் பாக்குறோம், எப்ப பரலோகத்துக்கு போலாம், எப்ப பரலோகத்துக்கு போலாம்னு. பட் இயேசுடைய செய்தி என்ன? இயேசு கிறிஸ்துனுடைய பிரசங்கம் என்ன? கிங்டம் ஆஃப் ஹெவன் இஸ் நியர். பரலோகம் ஆளுகை செய்கிற அந்த ஆளுகை சமீபத்திலே வந்திருக்கிறது. அதான் போக்கஸ் பண்றாரு, அதான் எம்பசைஸ் பண்றாரு. சோ கிங்டம் ஆஃப் ஹெவன், எந்த ராஜ்யம் அங்க இருக்குது? ரோமனுடைய சாம்ராஜ்யம். அங்க வந்து மிக வேகமாக, மிக ஆழமாக வேரூன்றி கொண்டிருந்து, நாங்க தான் எங்க எம்பையர் தான் சொல்ற அந்த காலகட்டத்துலதான் மத்திய எழுதுறாரு. இயேசு என்ன பிரசங்கிச்சாரு? கிங்டம் ஆஃப் ஹெவன் இஸ் நியர். சோ இது இன்னொரு இதை சொல்ல போனா நம்ம இதெல்லாம் இந்த ஆஸ்பெக்ட்ல யோசிக்கிறதே இல்ல. இட் இஸ் அ பொலிட்டிக்கல் ப்ரொக்ளமேஷன். பொலிட்டிக்கல் ப்ரொக்ளமேஷன். நம்ம நினைக்கிறோம் பாலிடிக்ஸ் எல்லாம் வந்து உலகத்துல உள்ளதுன்னு சொல்லி. ஆனா பாலிடிக்ஸ் எல்லாம் இயேசு கிறிஸ்துக்குரியது. ஏன் அப்படின்னா he wants to bring his rule on earth. அவருடைய ராஜ்யத்தை அவர் என்ன பண்றாரு? இங்க கொண்டு வர விரும்புகிறார். சரி, சோ அடுத்து தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். எப்படி சரி அப்படி அப்படின்னா அதை எப்படி கொண்டு வராருன்றது அடுத்து அவர் சொல்றாரு. சோ எப்படி அவர் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு அப்படின்னு சொன்னா, அகைன் அங்க என்ன பண்றாரு? அவருடைய சீஷர்களை அவர் கூப்பிடுறாரு. 18ஆம் வசனத்திலையும் 19ஆம் வசனத்திலையும் அவருடைய சீஷர்களை, அதுலயும் எல்லா சீஷர்களும் இல்ல, முக்கியமா பேதுருவையும் அந்திரேயாவையும் கூப்பிடுகிறது அந்த காட்சியையும், அதே மாதிரி யாரு, செபதேவின் குமாரனாகிய யாக்கோபு, யோவான், இவங்களையும் கூப்பிடுகிற அந்த காட்சியை அங்க காமிக்கிறாரு. யார கூப்பிடுறாரு இவர் ஆக்சுவலா அன்னைக்கு இருந்த காலகட்டத்துல ரபிகள்லாம் பாத்தீங்கன்னா நல்லா ஹைலி ஸ்காலர்ஸ் அல்லது நல்ல வேதம் தெரிஞ்சவங்களை அவங்களதான் கூப்பிடுவாங்க. ஆனா இவர் யார போய் கூப்பிடுறாரு பாருங்களா? ஆர்டினரி பீப்புள். சோ அவருடைய ஃபாலோவர்ஸா அவர் செலக்ட் பண்றது ஆர்டினரி பீப்புள். சோ
இங்க இருந்து என்ன ஆரம்பிக்குது அப்படின்னா, இந்த கிங்டம் யாரால உருவாக்கப்படும் அப்படின்னு சொன்னா, யாரால உருவாக்கப்படும்? பை ஆர்டினரி ஃபாலோவர்ஸ். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற சாதாரண மனிதர்களை கொண்டு இந்த ராஜ்யம் வருகிறது. அதான் மத்தேயு சொல்ல வருகிற செய்தி. அது எப்படி வருது? அவரு 23ஆம் வசனத்துல இருந்து எத்தனை 25ஆம் வசனம் வரைக்கும் அதை அவர் சொல்றாரு. 23ல இருந்து 25 வரைக்கும் அது எப்படி வருது ராஜ்யம்? அவரு அவங்க ஜபாலயங்கள்ல உபதேசிக்கிறதன் மூலமாக, preaching the good news of the kingdom, healing every disease, அவங்களுடைய நோய்களை சுகமாக்குறதன் மூலமாக, மக்கள் சீரியா பாத்தீங்கன்னா சீரியால இருந்துலாம் ஆட்களை கொண்டு வராங்க. எங்க இதெல்லாம் எதற்காக மத்த இதை சொல்றாரு அப்படின்னா, அவர் யூதர்களுக்கு தான் சுவிசேஷத்தை எழுதுறாரு. ஆனா அவர் நிறைய யாரை இன்க்ளூட் பண்றாரு அப்படின்னு சொன்னா, யூதர்கள் அல்லாத அல்லது என்னது யூதர்களால ஒதுக்கி வைக்கப்படுகிற யூதாவுக்கு வெளியே இருக்கிற யூதேயாவுக்கு வெளியில இருக்கிற ஜனங்களா அவர் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறத பாக்குறோம். சோ எதுக்காக அப்படின்னு சொன்னா, இந்த ராஜ்யம் என்பது யாருக்குடையது கிடையாது, வெறும் யாருடையது கிடையாது, யூதர்களுக்குரியது கிடையாது அப்படின்றத அவர் இங்க இருந்தே கொஞ்சம் கொஞ்சம் அதை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சரி, சோ திரளான ஜனங்கள் அப்படிதான் முடிக்கிறார் 25ஆம் வருஷத்துல. லார்ஜ் கிரவுட்ஸ் எங்கெங்கெல்லாம் இருந்து? கலிலேயா, தெக்கோபோலி, எருசலேம், யூதேயா, அப்புறம் யோர்தானுக்கு அக்கறையில் உள்ள ஒரு பெரிய கூட்டம் ஃப்ரம் டிஃபரெண்ட் பிளேசஸ். இதெல்லாம் ஏன் இந்த டிஃபரெண்ட் பிளேசஸ் அப்படின்றது நான் சொல்றேன் அப்படின்னா, அவங்க எதிர்பார்க்காத இடங்கள். யாரு இந்த ராஜா? அவங்க எதிர்பார்த்த மெஸ்ஸியா எப்படிப்பட்டவரா இருப்பாரு? பெரிய என்ன சொல்றது, பலசாலிகள், பலம் பொருந்தினவர்கள், அதிகாரம் பொருந்தினவர்கள், அறிவாளிகளை தேடி கொண்டு வருவாரு அப்படின்னு தான் அவங்க எதிர்பார்த்தது. ஆனா இவர் என்ன பண்றாரு? நோயுற்றவங்க, பலவீனமானவங்க, பிசாசினால அகப்பட்டவங்க, கஷ்டப்படுறவங்க, ஒதுக்கப்பட்டவங்க, இவங்களை தேடி போறாரு. அவங்க என்ன பண்றாங்க? அவரை திரளாய் அவரை என்ன செய்யறாங்க? பின்பற்றுறாங்க. சோ திஸ் கிங்டம் இஸ் எக்ஸ்பேண்டிங். யாருக்குள்ள எக்ஸ்பேண்ட் ஆகுது? அது ஏரோது அரண்மனையிலயோ ஆலய எங்க எருசலேம் ஆலயத்திலேயோ எக்ஸ்பேண்ட் ஆகல. வெளியில அவுட் சைட் த சிட்டி, அவுட் சைட் த என்ன சொல்றது, ஹோலி சாங்சுவரி, பரிசுத்த இடத்துக்கு வெளியில அவங்க எதிர்பார்த்து அங்க ஏதோ நடக்க போகுது, மெஸ்ஸி அங்க இருந்து தோண்டி உட்கார்ந்து இருக்க போறாரு, எங்க தாவீதுக்கு சிங்காசனத்துல போய் உட்கார போறாருன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. பட் இந்த தாவீதின் மைந்தன், இந்த உண்மையான இஸ்ரவேலர், அவங்களை ரட்சிக்க வந்த யாரு? சிம்சோனை போல, யார போல? யோசுவாவை போல அவங்கள காப்பாற்ற வந்த ரட்சகர் இப்ப எங்க வந்துட்டு இருக்கிறாரு? ஒதுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட மக்களை தேடி வர்றாரு. ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புறேன். என்னைக்கு கிறிஸ்டியானிட்டி ஒடுக்கப்பட்டவர்களை, அப்ரஸ்ட, அல்லாவிட்டால் நேசிக்கப்படாதவர்களை என்னைக்கு கிறிஸ்தவம் மறக்குதோ அன்னைக்கு அது கிறிஸ்தவமே கிடையாது. ஏன்னா the kingdom of God எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, அப்படிப்பட்டவர்களை தேடி போறதுலதான் தேவனுடைய ராஜ்யம் இருக்குது. இயேசு கிறிஸ்து அதான் அங்க எனக்கு அந்த வசனம் ரொம்ப அருமையா இருந்துச்சு. இதை நீங்க ஒருவேளை வாசிச்சு பாத்தீங்க அப்படின்னா, ரொம்ப மத்திய எழுதும் போது அதை எப்படி எழுதியிருப்பாரு அப்படின்றது எனக்கு தெரியல. ஆனா அவர் அதான் நினைச்சு எழுதியிருப்பாரு நான் நினைக்கிறேன். இவர் இவ்வளவு பெரிய இன்ட்ரோடக்ஷனை கொடுத்துட்டு, யாரை பத்தி? இயேசு கிறிஸ்துவ பத்தி இவ்வளவு பெரிய இன்ட்ரோடக்ஷனை கொடுக்குறாரு. நான் இப்ப சொன்னதை நான் வேகமா ஒரு 10-12 பாயிண்ட சொல்லிட்டு போயிட்டேன். பட் அந்த ஒவ்வொன்றுலயும் மிக ஆழமான கருத்து இருக்கிறது. என்னது? அவர் ராஜா, அவர் தேவன், அவர் காடுன்றத சொல்லிட்டாரு, அவர் ராஜான்னு சொல்லிட்டாரு, அவர் தான் above all, எல்லாத்துக்கும் மேல உள்ளவர். பட் அவர் இப்ப அவருடைய ராஜ்யத்தை இங்க கொண்டு வர்றதுக்காக என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? சிங்காசனத்துல உட்கார்ந்து ஆட்சி பண்ணல, தீர்க்க தரிசனங்கள்லாம் சொல்லப்பட்ட ராஜா இவர் தான் அப்படின்றத சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு? அந்த முடிஞ்ச 4ஆம் அதிகாரம் அதை வாசிச்சு பாருங்களா. பின்பு 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து, ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருந்துச்சு. ஏன் அப்படின்னு தெரியுமா? சுற்றி நடந்து. கிங் எங்க இருப்பாரு? உள்ள குதிரையில போனோம், அட்லீஸ்ட் கழுதையிலையாவது போனோம், இல்லாட்டா பல்லக்குல தூக்கிட்டு போனோம். இங்க கிங் என்ன பண்றாரு? பிறந்த போது தொழுது கொள்ள எங்க இருந்து வந்தாங்களாம்? சாஸ்திரிகள் கிழக்குல இருந்து வந்தாங்களாம். ஆனா அந்த கிங் இப்ப என்ன பண்றாரு? வெள்ள போனோம், பொண்ணெல்லாம் கொடுத்தாங்க அவருக்கு. தட் கிங் அப்படி ராஜ்யத்தை எப்படி கொண்டு வர்றாரு? கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து. நடந்து he was walking. இன்னைக்கு அழகான ரோடு இல்ல, தார் ரோடு கிடையாது, மண் ரோட்ல he was walking around. அதுதான் போட்டிருக்கு. கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து
அவருடைய ஜெபாலயங்கள் உபதேசித்து, அங்க அவர் என்ன பண்றாரு அப்படின்னா ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை என்ன செய்யறாரு, பிரசங்கிக்கிறார். பிரசங்கிச்சு அதோட நிக்கல அவரு, ஹீல்ஸ், அவர் ஹீல் பண்றாரு. பலவித வியாதிகளையும் அடைந்தவர்களையும் சகல, இப்படி யார கொண்டு வராங்க அவர்கிட்ட? இப்போ உபத்திரவப்படுகிறவங்க தான் அவரை தேடி வர்றாங்க. உபத்திரவப்படுறவங்க தான் அவரை தேடி வர்றாங்க. அவங்கள அவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, அவங்க எல்லாரையும் அவர் என்ன பண்றாரு, ஹீல்ஸ் தான். சோ கடைசியா அவரை யார இன்ட்ரோடியூஸ் பண்றாரு பாருங்க, இஸ் த ஹீலர், இஸ் த ஹீலர், இஸ் த ஒன் ஹூ ஹீல்ஸ் அப்படின்னு சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு, அந்த திரளான ஜனங்களை என்ன பண்றாரு, அவர் பார்த்து, இவ்வளவு திரளான ஜனங்கள் வந்ததை பார்த்த உடனே அவர் என்ன பண்றாருன்னா ஏறி உட்கார்றாரு. எங்க? ஒரு குஞ்சுக்கு மேல, ஒரு ஹில்லி சைட், ஒரு குஞ்சு, அதான் சர்மன் ஆன் த மவுண்டன் சொல்றோம். அது பெரிய மலையா அப்படின்றதெல்லாம் இல்ல, ஒரு ஹில் மாதிரி உள்ள இடத்துல போய் உட்கார்றாரு. நிறைய ஜனங்கள் வர்றாங்க. ஆனா அவர் யாரை பார்த்து முதல்ல பேச ஆரம்பிக்கிறார் அப்படின்னு சொன்னா, சீஷர்களை பார்த்து அவர் பேச ஆரம்பிக்கிறார். சோ இங்கதான் அந்த உலகத்தை பாதித்த, உலகத்தை மாற்றின, இன்னைக்கும் கிறிஸ்தவர்கள் அல்லது கிறிஸ்தவ உலகத்திற்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய அந்த மலை பிரசங்கம் அங்கதான் மேத்யூ வந்து ரொம்ப அழகா அது வந்து பிரசன்ட் பண்றாரு. நான் சொல்ல விரும்புற முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய நேரம் கிறிஸ்தவத்தை நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, பரலோகத்துக்கு போறான வழி நினைக்கிறோம். ஆனா ஆண்டவர் இங்க என்ன சொல்றாரு, உலகத்துக்கு இறங்கி வருது பரலோகம். எப்படி இறங்கி வருது? அது தாழ்மையானவங்களை, ஒடுக்கப்பட்டவங்களை தேடி போறதுல இறங்கி வருது. அது எப்படி இறங்கி வருது? சிக்கானவங்களை ஹீல் பண்றது. அந்த காலத்துல சிக்கானவங்களை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, கொண்டு போய் போட்டு விட்டுருவாங்க, எங்க சாகட்டும் அப்படின்னு விட்டுருவாங்க. அவங்கள போய் யாரும் கேர் பண்ண மாட்டாங்க. பட் இவர் என்ன பண்றாரு, he touches, அவங்களை தொட்டு சுகமாக்குறாரு, he heals them. இது வந்து அவர் வந்து மேஜிக் பவர் பண்ற ஒரு மேஜிக் ரெமெடி பண்றவரா காமிக்கிறதுக்காக இதை சொல்லல. அவர் எதுக்காக காமிக்கிறாரு அப்படின்னா, கிங்டம் அப்படின்றது வந்து அது இறங்கி வரும் பொழுது அது ஹம்பிளி சர்விங் த புவர். சோ புவரை வந்து தாழ்மையோடு கூட சர்வ் பண்ற, அதுதான் கிங்டம் அப்படின்றத காமிக்கிறார். காமிச்சிட்டு அவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, மலை பிரசங்கத்துக்கு வர்றாரு. இப்ப மலை பிரசங்கத்தை நம்ம மொத்தமா பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நிறைய நமக்கு பல முறை நம்ம அதை கேட்டதுதான். அதனால நான் அதுக்குள்ள ரொம்ப விரிவா விளக்கமா போனா நல்லாதான் இருக்கும். பட் போகணுமா அப்படின்றத நான் யோசிச்சுட்டு இருக்கிறேன். 5ஆம் அதிகாரத்துல இருந்து 7ஆம் அதிகாரம் வரைக்கும் இருக்குது. இதுல முதல்ல ஒரு இன்ட்ரோடக்ஷன் இருக்கும். மத்தி சும்மா இத மத்தி இதுவே சும்மா எழுதல. மத்தி வந்து சும்மா ஏதோ ரேண்டமா மேலோட்டமா எழுதல. இன்ட்ரோடக்ஷன், அடுத்தது ஒரு கன்க்ளூஷன் இருக்குது, நடுவுல இதனுடைய மெயின் பார்ட் இருக்குது. சோ இன்ட்ரோடக்ஷன் எங்க இருந்து எங்க வரைக்கும் இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல இருந்து 1ஆம் வசனத்துல இருந்து 16வது வசனம் வரைக்கும் இருக்குது. 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல இருந்து 16ஆம் வசனம் வரைக்கும். இதுக்கு கன்க்ளூஷன் எங்க இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா, 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல இருந்து 28வது வசனம் வரைக்கும், முடிகிற வரைக்கும், கிட்டத்தட்ட 27ஆம் வசனம் வரைக்கும். 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல இருந்து 27ஆம் வசனம் வரைக்கும் கன்க்ளூஷன். இதுக்கு இடையில உள்ள கிட்டத்தட்ட 5ஆம் அதிகாரத்துக்கு மீதி பகுதி, 6ஆம் அதிகாரம் முழுசும், 7ஆம் அதிகாரத்தின் முதல் பகுதி, இது எல்லாம் சேர்த்து எனது அதனுடைய மெயின் பார்ட். அந்த மெயின் பார்ட்டையும் அவர் என்ன பண்ணல அப்படின்னு சொன்னா, அப்படியே ரேண்டமா எடுக்கல, அதையும் 3 பிரிவுகளாக பிரிக்கிறாரு. நான் இதை அடுத்தது பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு அது நமக்கு டைம் இருக்காது. இன்ட்ரோடக்ஷனை மட்டும் நம்ம பார்ப்போம். அந்த 3 சின்ன சின்ன டிவிஷன்ஸா பிரிக்கிறத நம்ம பார்க்க முடியும். 3 பிரிக்கிறத பார்க்க முடியும். சோ நான் அதுக்கு அடுத்த வாரம் வர்றேன். சோ இப்போ இன்ட்ரோடக்ஷனை நம்ம முதலாவது பார்க்க போறோம். 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல இருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் உள்ளத சுருக்கமா நம்ம பார்க்கலாம். இங்க அவர் ஏறி உட்கார்ந்துட்டு, அவர் his disciples came to him, அழகா இங்கிலீஷ்ல போட்டிருக்கு, and he began to teach them saying, அவங்களுக்கு டீச் பண்ண ஆரம்பிச்சு. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இன்னைக்கு நிறைய கிறிஸ்டியன் பிரீச்சர்ஸ் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஒண்ணுல என்னது நிறைய மிராக்கிள்ஸ் பண்ணா அதுதான் ஊழியம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. நம்ம கூட அப்படி தவறா நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இயேசு கிறிஸ்து அவ்வளவு பெரிய அற்புதங்கள், திரளான ஜனங்கள் அவருடைய அற்புதங்களை பார்த்து, ஒடுக்கப்பட்ட, சுகவீனமா இருந்த, பலவீனமா இருந்தவங்க அவர்கிட்ட வர்றாங்க. அப்போ அவங்க பார்த்த உடனே அவர் ஹீலிங்கே பண்ணிட்டு இருக்கல, அவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு டீச் பண்ண ஆரம்பிக்கிறது. ஏன்னா
டீச்சிங்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். என்ன டீச்சிங்ஸ் அதான் நம்ம பார்க்க போறோம். ஓகே, என்ன டீச்சிங் அப்படின்னா, இந்த டீச்சிங் வந்து திஸ் இஸ் ஃபார் த கிங்டம். உலகத்துல உள்ளவங்க எல்லாரையும் ஃபாலோ பண்ண வைக்கிறது தான் என்னது அந்த ராஜ்யம். ஜூஸ் மேபி பழைய ஏற்பாடு வாசிக்கும் போது அவங்களுக்கு அப்படி தோணி நமக்கு சிலர் அப்படிதான் தோணும். ஆனா மத்திய ரொம்ப தெளிவா சொல்றாரு. அதுக்காக அந்த மலை பிரசங்கத்தை எழுதுறாரு. ஜூயிஷ் வே எல்லாரும் பின்பற்ற வைக்கிறது தான் ஜூயிஷ் லைஃப் ஸ்டைல், அல்லாட்டா ஜூயிஷ் கஸ்டம்ஸ், இதெல்லாம் எல்லாரையும் பின்பற்ற வைக்கிறது தான் என்னது அவங்களுடைய என்னது டீச்சிங் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஜூயிஷ் வே ஆர் ஜூயிஷ் கஸ்டம்ஸ், அவங்க ட்ரெடிஷன்ஸ், இதெல்லாம் எல்லாரையும் ஃபாலோ பண்ண வச்சுறதுதான் ராஜ்யத்தை கொண்டு வர்றது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா ஏசு கிறிஸ்து என்ன சொல்றாரு பாருங்களா, ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும் அந்த டீச்சிங்ஸ். அதுதான் இன்ட்ரோடக்ஷன்ல நம்ம முதலாவது பார்க்க போறோம். இன்ட்ரோடக்ஷன்ல அவர் என்ன ஆரம்பிக்கிறார் அப்படின்னு சொன்னா, முதலாவது அவர் எதை சொல்றாரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வேர்டே ஃபர்ஸ்ட் லைனே என்ன அப்படின்னு சொன்னா, இட் இஸ் அபவுட் கிங்டம் ஆஃப் ஹெவன். முதல் வேர்டே என்னது, பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. உலகத்துல இருக்கிற அன்னைக்கு இருந்த ராஜ்யம் யாருடையது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, அது யாருடையது அப்படின்னா பவர். யார்கிட்ட அதிகாரம் இருக்குதோ, யார்கிட்ட வந்து ஸ்ட்ரென்த் இருக்குதோ அவங்கள்ட்ட தான் அந்த கிங்டம் இருக்கும். ஆனா இயேசு கிறிஸ்து சொல்றாரு, பிளஸட் ஆர் த புவர் இன் ஸ்பிரிட். ஒருவேளை இதுக்கு நம்ம நிறைய விளக்கம் சொல்லலாம் புவர் இன் ஸ்பிரிட்டுக்கு. ஆனா யாரு ஆவியில் எளிமை உள்ளவர்களா இருக்கிறாங்களோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இதுல நம்ம ரொம்ப டீப்பா நம்ம இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா, இதுக்கு ஆவி ஆத்துமா சரீரம் அப்படிலாம் விளக்கம் சொல்லுவாங்க. பைபிள்ல யூத கான்செப்ட்ல அப்படி ஒரு விளக்கம்லாம் ஒன்றும் கிடையாது. ஆவி அப்படின்றது வந்து இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டுல சொல்லியிருக்கோம். அவர் வந்து நொறுங்குண்டு இருதயத்துல நறுக்கு இருக்கிறவங்க. சோ யாரு அது அப்படின்னு சொன்னா, இந்த ஏதோ ஒரு காரணத்தினால ஒடுக்கப்பட்டு உடைக்கப்பட்டு இருக்கிறவர்கள் தான் இந்த கிங்கத்தோட யாரு, கிங்கத்தோட உரிமையாளர்கள். அதனால நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, கிறிஸ்தவர்கள் ஆரம்பத்துல இருந்தே யாரு அப்படின்னு பார்த்தா, பெரிய 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 ரிச் பெரிய பெரிய இன்ஃபுளுசஸால அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. அன்னைக்கு மேபி இருந்தாங்க, அது ஒரு குரூப் ஒரு கூட்டம் அதுலயே கம்ப்ளீட்டா இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா திரளா யார் அதுக்குள்ள நுழைஞ்சா, அந்த ராஜ்யத்துக்குள்ள நுழைஞ்சாங்கன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, அந்த புவர். நம்முடைய மிஷினரி ஊழியங்கள் நடக்கிற இடங்கள்ல பார்த்தாலும் சரி, அல்லது நம்முடைய சரித்திரத்தை திரும்பி பார்த்தாலும் சரி, அந்த ராஜ்யத்துக்குள்ளாக முதலாவது கூட்டமா நுழையிறது யாருன்னு பார்த்தா இந்த யாரா இருப்பாங்க, புவரா இருப்பாங்க. சோ பிகாஸ் தேவன் அவர்கள் மூலமாக தான் என்ன செய்ய விரும்புறாரு, he wants to bring that kingdom. சரி, இப்போ கிங்டம் ஆஃப் ஹெவன் தான் ஆரம்பிக்கிறாரு. சோ இது மெயினா எதை பத்தின விஷயம் அப்படின்னு சொன்னா, இது ஒரு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் மேனிஃபெஸ்டோன்னு கூட சொல்லலாம். என்னது, ஒரு அரசியல் அறிவிப்பு. அதாவது எப்படி இருக்கும் இந்த அரசு அப்படின்னா, அவங்க அன்னைக்கு இருந்த அரசு மாதிரி இல்ல. சோ இயேசு கிறிஸ்து ரொம்ப பர்டிகுலரா ரொம்ப ஸ்பெசிபிக்கா அன்னைக்கு இருந்த சாம்ராஜ்யத்துக்கு எதிராக பேசுறாரு. நல்லா கவனிச்சுக்கோங்க. நம்ம ஒரு இன்னைக்கு அது நமக்கு எந்த அளவுக்கு பொருந்தும் அப்படின்றதுல, ஏன்னா நம்ம நிறைய இந்த ராஜ்யத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். நல்லா கவனிச்சுக்கோங்க நான் சொல்றத. ஆல்ரெடி வி ஆர் எக்ஸ்பீரியன்சிங். நம்ம மட்டும் இல்ல, உலகத்துல இருக்கிற நிறைய ஜனங்கள் இந்த ராஜ்யத்தினுடைய அநேக காரியங்களை ஏற்கனவே வி ஆர் என்னது எக்ஸ்பீரியன்சிங். அதனால நமக்கு இது வந்து ஏதோ ஒரு பெரிய மேனிஃபெஸ்டோவா தெரியாது. ஏன்னா இன்னைக்கு எல்லாரும் சொல்றாங்க ஏழைகளுக்கு ஹெல்ப் பண்ணணும், எல்லாரும் சொல்றாங்க ஒடுக்கப்பட்டவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் என்ன செய்யறாங்க சொல்றாங்க. அதனால இன்னைக்கு இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அன்னைக்கு முக்கியமா ரோம சாம்ராஜ்யம் இருந்த அந்த காலகட்டத்துல இயேசு கிறிஸ்து சொன்ன இந்த விஷயங்கள் வந்து, அல்லது யூதர்களுடைய மனப்பான்மையில தேவனுடைய ராஜ்யம் கடவுளுடைய ராஜ்யம்ன்றது தங்களை கொண்டு மட்டும்தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த அந்த அவங்களுடைய எண்ணத்துல இருந்து அவங்கள மாற்றி அமைக்கிறதாக இருந்தது. சோ அதனால அவர் என்ன பண்றாரு, நம்ம மொத்தமா இன்ட்ரோடக்ஷன் நான் சொல்லிட்டேன். இட்ஸ் ஆல் அபவுட் என்னது அப்படின்னா, இந்த இன்ட்ரோடக்ஷன்ல கிங்டம் ஆஃப் ஹெவனை பத்தி தான் அவர் சொல்றாரு. 3 முக்கியமான காரியங்களை அங்க சொல்றத பாக்குறோம். முதலாவது என்ன அப்படின்னு சொன்னா, வாக்கிய வசனங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். 9 பிளஸட் வருது. அதுல 3ஆம் வசனத்துல ஒரு பிளஸட், 4, 2, 3, 6, 7, 8, 9, 10. So they are blessed. So யார் இந்த blessedன்னு அவர் யார மீன் பண்றாரு அப்படின்னு சொன்னா, இந்த ராஜ்யத்தை
பெற்றுக்கொள்றவங்க அல்லது பெற்றுக்கொள்ள போகிறவர்கள் அல்லது பெற்றுக் கொள்ளுகிறவர்கள் தான் இந்த பிளஸட். இந்த ஆஸ்வதிக்கப்பட்டவங்க யாரு? இந்த ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள போகிறவர்கள். பட் அவங்க யார் அப்படின்னு சொன்னா, அதுதான் அவர் சொல்றாரு. ஒன்பது சொல்றாரு. மூணு மூணா வச்சு 3 இது சொல்றாரு. ஸோ இட்ஸ் வெரி என்னது சிஸ்டமேட்டிக் வே அதை அரேஞ்ச் பண்றாரு. அதான் அதுல ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது. ஸோ முதலாவது யார் அந்த பிளஸட்? பூவர் இன் ஸ்பிரிட், நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி. ரெண்டாவது யாரு? தோஸ் ஹூ மவுன். ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் இதை நீங்க வாட்ச் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா. அடுத்தது யாரு? மீக். அடுத்தது யாரு? ஹங்கர் அண்ட் தர்ஸ்ட் ஃபார் ரைச்சியஸ்னஸ். ரைச்சியஸ்னஸ்க்காக பசித்தாக உடையவர்கள். அடுத்தது யாரு? இரக்கம் உடையவர்கள், மர்சிஃபுல். அடுத்தது யாரு? பியூர் இன் ஹார்ட். அடுத்தது பீஸ் மேக்கர்ஸ். எட்டாவது பர்சிக்யூட்டட். சோ அடுத்து 11ஆம் வசனத்துல வருது those who are insulted. பர்சிக்யூட்டட்ல சேர்ந்தா வருது insulted and persecuted. இதுல இந்த மொத்த 9 இதையும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இவங்க எப்படி மொத்தத்துல இதனுடைய மொத்த இது என்ன அப்படின்னா, கிங்டம் ஆஃப் ஹெவன் அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு இருந்த, அவங்க எதிர்பார்த்ததுக்கு நேர் ஆப்போசிட் ஆனது. அவங்க பூவரை பத்தி ரொம்ப யோசிச்சது கிடையாது. புலம்புறவங்க, அழுது புலம்புறவங்க, அவங்க எல்லாம் வீக் தான். வீக்கா இருக்கிறவங்க அழுவாங்க. நம்மளே தான் சொல்லுவோம், வீக்கா இருக்கிறவங்க தான் அழுவாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு என்னது? அழுது புலம்புகிறவர்கள் பாக்கியவான்கள், அவங்களுக்கு ஆறுதல் கிடைக்கும். எங்க? இந்த கிங்டம்ல மீக், சாந்த குணம் உள்ளவர்கள். சோ அவங்க பாக்கியவான்கள். ஏன்னா அவங்கதான் என்ன பண்ணுவாங்க? பூமியை சொந்த. சோ இதான் அதனால நான் சொன்னேன், இட்ஸ் நாட் அபவுட் ஹெவன், கோயிங் டு ஹெவன், இட்ஸ் அபவுட் இன்ஹெரிட்டிங் தி எர்த். அடுத்தது நீதியின் மேல் பசித்தாக உடையவர்கள், மர்சிஃபுல், இரக்கம் உடையவங்க. அடுத்தது இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள். அடுத்தது பீஸ் மேக்கர்ஸ். பொதுவா அவங்களுடைய என்ன என்னது? யுத்தம் பண்றவங்க தான் யாரு? ராஜ்யத்தை பெற்றுக்கொள்வாங்க. யுத்தம் பண்ணி தான் பெற்றுக்கொள்ளணும், போராடணும் எல்லாத்துக்கும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. அடுத்தது பர்சிக்யூட்டட். நம்மளை யாரும் அடிச்சு ஏற விடக்கூடாது. பட் அங்க என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இல்ல ஒத்துறவுப்படுறவங்க தான், துன்பப்படுத்தப்படுறவங்க தான். அடுத்தது உங்களை என்னது தப்பா சொல்லுவாங்க. இதெல்லாம் செய்யற நீங்க பிளஸட். சோ 9 பிளஸட்னஸ ஆண்டவர் அங்க குறிப்பிட்டு இத ஆரம்பிச்சுட்டுதான் 12ஆம் வசனத்துல சொல்றாரு, because great is your reward in heaven, for in the same way the persecuted the prophets who were. கடவுளுடைய ராஜ்யம் இல்லாவிட்டால் பரலோக ராஜ்யத்தினுடைய என்னது பிரஜைகள், இல்லாட்ட அந்த பரலோக ராஜ்யத்துல பங்கு பெறுகிறவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்றது இந்த 9ல சொன்னாலும், மொத்தத்துல இட் இஸ் என்னது ஜஸ்ட் ஆப்போசிட் டு அன்னைக்கு இருந்த உலகம் நம்பினதுக்கு நேர் ஆப்போசிட்ட தான் ஆண்டவர் வந்து என்ன பண்றாரு நீங்க சொல்றாரு. ஜஸ்ட் ஆப்போசிட் டு வாட் த வேர்ல்ட். இன்னைக்கு நிறைய நேரம் உலகம் அதான் நம்புது இல்லையா? பட் ஆனா பரலோக ராஜ்யம் அப்படின்றது மேபி இன்னைக்கு நிறைய பேர் வந்து இந்த ஆண்டோடைய அந்த மலை பிரசங்கம் சொல்லி அதை கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் ஃபாலோ பண்ணி அதனால உலகம் மாற்றப்பட்டதுனால இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்யறாங்க, சொல்றாங்க, அதே தான் பேசுறாங்க. ஈவன் காந்தியடிகள் கூட என்ன செய்வாரு, மலை பிரசங்கத்தை தான் அவருடைய சுயசரிதையில குறிப்பிட்டிருப்பாரு. அவருடைய அஹிம்சாவுக்கு அல்லாவிட்டால் அவருடைய இந்தியாவில் நடந்த அந்த நான் வயலன்ஸ் இல்ல அந்த போராட்டங்களுக்கு அடிப்படையா இருந்தது. ஃபைட் பண்ணணும், ஆனா நாட் த்ரூ வயலன்ஸ். அதுக்கு சர்மன் ஆன் த மவுண்ட் தான் திரும்ப திரும்ப அவர் வாசிச்சது. அவர் ரொம்ப நேசிச்சது இந்த மலை பிரசங்கம். யோசிச்சு பாருங்களா, ஒரு இந்தியாவில வாழ்ந்த ஒரு தலைவரை ஒரு பைபிள் வந்து அதுவும் மலை பிரசங்கம் அந்த அளவுக்கு பாதிச்சு அவருடைய வாழ்க்கையில அவர் கிறிஸ்டியனா இல்லையா அப்படின்றது நமக்கு கொஸ்டின் கிடையாது. அவர் ஃபாலோ பண்ண தன்னுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு பகுதியிலேயாவது அதை என்ன பண்ண வச்சிருக்குது, ஃபாலோ பண்ண வச்சது வந்து இது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். சோ இதோட நான் இன்னைக்கு முடிக்கிறேன். மீதி ஆண்டவர் சித்தமான நம்ம அடுத்த வாரத்துல பார்க்கலாம். தொடர்ந்து ஆண்டவர் இதுல நம்ம ஆழமா கற்றுக்கொள்ள நமக்கு உதவி செய்வாராக. கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, நன்றியோடு நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம். இம்மட்டும் கர்த்தர் எங்களை நடத்தி கொண்ட அந்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம்.
ஆண்டவரே, மத்தேயு எழுதின இந்த நற்செய்தியை நாங்கள் ஆண்டவரை படித்துக் கொண்டிருக்கிறோம். ஏதோ நாங்கள் அதை ஆண்டவரே படித்துவிட்டு ஆண்டவரே நாங்கள் அப்படியே போய்விடாதபடிக்கு உண்மையிலேயே இந்த ராஜ்யம் இன்றைக்கு உலகத்தையே பாதித்துக் கொண்டிருக்கிற இந்த கிறிஸ்தவ கிறிஸ்தவம் இல்லாத ராஜ்யம் ஆண்டவரே இன்னும் பரவி இன்னும் பெருகி அது முழு உலகத்தையும் ஆண்டவரை நிரப்ப வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர். அதற்காக தான் இந்த பூமிக்கு வந்தீர். அதற்காக தான் ஆண்டவரே சுற்றி நடந்து திரிந்தீர். கலிலேயா அந்த கிராமங்கள் அந்த பட்டணங்கள் தோறும் நடந்து ஜபாலயங்கள் தோறும் உபதேசித்து இந்த மலை பிரசங்கத்துக்கு நீ சொன்னீர். இதை நாங்கள் மிகுந்த தீவிரமாய் மிகுந்த சீரியஸா எடுத்து எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் சரி எங்களுடைய தேசத்திலையும் சரி இது நடக்கணும், எங்களுடைய சமுதாயத்துல இது நடக்கணும் அப்படின்றத நாங்கள் எதிர்பார்க்கிறவர்களாய் நாங்கள் விரும்புகிறவர்களாய் மாற எங்களுக்கு உதவி செய்யும். திருக்கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் அவருடைய குடும்பங்களையும் கத்தர் ஆசீர்வதியும். இந்த திருக்கரத்திலே தாழ்த்தி தருகிறோம். இயேசு நாம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.